வணக்கம். அரியலூர் சங்கிலி சிலம்பு. இந்த காலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்த்திங்கன்னா கடந்த வாரம் ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தோம். அது நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய பிளாஸ்டிக் துறை சார்ந்த வேலை. அந்த கலந்தாய்வு நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா அந்த கருத்தரங்கத்தில் எவ்வளோ ஏற்றுமதி பிளாஸ்டிக் சம்மந்தமான அந்த தொழில் சம்மந்தமான பொருட்கள் ஏற்றுமதி செய்கிறாங்க, இறக்குமதி செய்கிறாங்க, அதில் இந்தியா தன்னிறை அடைஞ்சிருச்சா இல்லையா, அதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பங்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறையா விவாதங்கள் நடந்தது. நிறைய பிளாஸ்டிக் துறை சார்ந்த வல்லுநர்கள், பிளாஸ்டிக் தொழில் செய்யக்கூடிய இயந்திரங்கள் அந்த நிறுவனம் சார்ந்தவர்கள், பெட்ரோகெமிக்கல் அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இந்த மாதிரி பல அரசு தமிழ்நாடு அரசுலேருந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்தாங்க, மாசு கட்டுப்பாடு வாரியத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரு கலந்தாய் மாதிரி ஒரு 4-5 ஃபேஸ் தான் நடத்தினாங்க. அதில் உண்மையிலேயே நிறைய தகவல் கொடுத்தாங்க. இந்தியாவில் ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 85 கிராம் பிளாஸ்டிக் பயன்படுத்தணும்னு அவங்க சொன்னாங்க. நீங்கள் இப்போவும் இன்டர்நெட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். 40 கிராம் வரைக்கும் ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்கன்னு இன்டர்நெட்டில் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா வருது. அதை விட அட்வான்ஸாக அவங்க இந்தியாவில் ஒரு நாளைக்கு கன்சியூம் ஆகக்கூடிய பிளாஸ்டிக் மெட்டீரியலை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியல் டிவைடட் பை மக்கள் தொகை போட்டு பார்த்தா ஆவரேஜாக ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 85 கிராம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் நீங்கள் கேட்கக்கூடாது, நான் கிராமத்தில் இருக்கேன், நான் விவசாயம் தான் பண்ணுறேன், நான் ஒரு பாலித்தீன் கார்டு கூட பயன்படுத்துறது இல்லை, ஏன் நான் எப்படி 85 கிராம் நீங்கள் பயன்படுத்துன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஆவரேஜ் சராசரியாக சொல்கிறாங்க. ஒரு நாட்டில் கடன் இருக்குது அப்படின்னா நம்ம கடன் வைக்கிறது இல்லை, நாட்டில் கடனை ஒவ்வொரு மனிதனுக்கு பிரித்தோம்னா இவ்வளோ கடன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சராசரியாக சொல்கிறாங்க. இப்போ 85 கிராம் ஒருத்தர் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம அது எவ்வளோ ரீசைக்கிள் பண்ணுறது கொண்டு கொடுக்குறோம். ஏன்னா உலகத்தில் உள்ள நிறைய வளர்ந்த நாடுகள் பிளாஸ்டிக் நிறைய நம்மளை விட அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த நாடு பொல்யூஷன் இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே அதை மக்கள் கையில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே அதை ரீசைக்கிள் பண்ணுறது, அதை பயன்படுத்திக்க பிறகு எப்படி கொண்டாந்து அதை திரும்ப ரீசைக்கிள் சேர்க்கறது அப்படிங்கிற பயிற்சிகள்லாம் பள்ளிக்கூடங்களிலிருந்து கற்றுக் கொடுக்குறாங்க. கிராமப்புறங்களில் பயிற்சி கொடுக்குறாங்க அரசு அதிகாரிகள், கிராம பஞ்சாயத்து மூலயமா பயிற்சி கொடுக்குறாங்க. அதை ரீசைக்கிள் பண்ணுறாங்க. இந்த ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான கொள்முதல் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன மிஷின்லாம் வச்சு அதில் போட்டு அரைக்கிறதுக்கான பயிற்சிலாம் கொடுக்குறாங்க. அப்போ இந்தியாவெலாம் இந்த மாதிரி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியலாம். இந்த பிளாஸ்டிக் சம்மந்தமான படிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நல்லா லோன்லாம் கொடுத்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு, ரீசைக்கிள் பண்ண மெட்டீரியல் அவங்க ஈஸியாக எளிதாக விற்பனை செய்யறதுக்கு இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை அரசு உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னா இந்தியாவிலையும் ஒரு புள்ளி கூட பிளாஸ்டிக் இல்லாத இந்தியாவை மாற்ற முடியும். அதற்கான வேலைகள் நிறைய பேர் பேசும் பொருளாக தான் இருக்குது. ஒரு சில பேர் முயற்சி செய்கிறாங்க, ஆனால் அதுக்கு அந்தளவுக்கு அரசு உதவி இல்லாததுனால பாதி கொண்டு போயிருக்கு. ஸோ இதெல்லாம் எதிர்காலத்தில் செய்யணுங்கிறதுனால இதை பேசும் பொருளாக மாறுறதுனால நம்ம இந்த காலை மூலம் பகிர்ந்துக்கிறோம். நன்றி.